Yes, very good evening, everyone. The more we understand the human mind, the better we can understand people, relationship, and life. Welcome to Super 70 Series 2 Day 40. Now, உங்கள் host Shamima. Yes, நம்ம 70 days, 70 participants, 70 inspiring books. இந்த பியூட்டிஃபுல் லேர்னிங் ஜேர்னியில் இன்னைக்கு டே 40 சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணியிருக்கோம். 40 days of learning, 40 inspiring presenter, 40 different books, and countless new thoughts and perspectives. சூப்பர் 70 நமக்கு ரீடிங்கை மட்டும் டீச் பண்ணலை, திங்க் பண்ண, லேர்ன் பண்ண, ஷேர் பண்ண, க்ரோ பண்ண ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் கண்டினியூ திஸ் வண்டர்ஃபுல் ஜேர்னி அண்ட் பிகின் டுடேஸ் செஷன். Now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய டே 40 presenter மிஸ்டர் மக்தும் தாஜ் சார். ஒரு சைக்காலஜிக்கல் அண்ட் சர்டிஃபைட் மாஸ்டர் ட்ரைனர், ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் இன்சைட் லைஃப் பாத் இன்ஸ்டிடியூஷன். அதோட இன்சைட் பீஸ் த மைண்ட் ஸ்ட்ரென்தன் த சோல் என்ற இனிஷியேட்டிவ் மூலமா பீப்புளோட பர்சனல் அண்ட் எமோஷனல் growth-க்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. லைஃப் கோச்சிங், ஸ்டூடெண்ட் எம்பவர்மெண்ட், மேரிட்டல் ட்ரைனிங், கன்சல்டிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் மூலமா இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை எம்பவர் பண்ணிட்டோம். அண்ட் அலைப்பொலி ட்ரஸ்டோட ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட்டாக சோசியல் சர்வீஸ் அண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்லையும் ஆக்டிவாக பயணிச்சுட்டு வராங்க. நாலேஜ், ட்ரைனிங், கவுன்சிலிங் அண்ட் சோசியல் சர்வீஸை கனெக்ட் பண்ணி பீப்புளோட லிவ்ஸில் மீனிங்ஃபுல் சேஞ்ச் கிரியேட் பண்ண தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டும் வராங்க. இன்னைக்கு சார் ரிவ்யூ பண்ண போகிற இன்ஸ்பைரிங் புக் உளவியல் ஆலோசனை ஒரு அறிமுகம். ஐ ஹோப் டுடேஸ் பிரசன்டேஷன் நம்ம எல்லாருக்கும் வேல்யூபிள் நாலேஜ் அண்ட் நியூ பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் மக்தும் தாஜ் வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். சார், த விர்ச்சுவல் ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ஓவர் டு யூ. ஹாப்பி ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசுறது கேக்குதா? ஐ எம் ஆடிபிள்? எஸ் சார், கிளியர் சார். Thank you very much for this introduction, Shamima sister. ரைட். இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல சூப்பர் 70 சீரீஸ் 2 நம்ம தொடர்ந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்முடைய சிஸ்டர்ஸ் அண்ட் நம்முடைய மென்டார் ஹுசேன் பாஷா சார் நமக்காக. அதனுடைய 40வது தினம் 40th கிளாஸ்ல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். எல்லாருக்கும் முதல்ல இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நமக்காக நிறைய போராடி நம்முடைய நாட்டுக்காக இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அப்படியான ஒரு நல்ல நாளில் இன்னைக்கு நம்ம அந்த புக்கோட உங்களோட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ் டைப் பண்ணலாமா? ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே, சூப்பர். தேங்க்யூ. ரைட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புக்கினுடைய நேம் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அண்ட் இன்ட்ரோடக்ஷன், உளவியல் ஆலோசனை ஒரு அறிமுகம் அப்படின்ற ஒரு புக்கை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த புக்கினுடைய ஆத்தர் வந்து மிஸ்டர் எம் கார்த்திக் லக்ஷ்மணன். 2017 இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஒரு 190 பேஜஸ் கொண்ட இந்த புக்கில் உளவியல் ஆலோசனை சம்பந்தமான டீட்டெயிலான நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு இன்னைக்கு தேவையான அதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா? அப்போ புக்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்முடைய வாழ்க்கையில ஹாப்பியா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்கு எல்லாருமே சேட் பாக்ஸ்ல ஹாப்பின்னு டைப் பண்ணலாமா? ஒரு பாசிட்டிவ் வைபோட நம்ம புக்குக்குள்ள போயிடலாம். சீக்கிரமா ஃபாஸ்டா ஹாப்பின்னு டைப் பண்ணலாமா? எஸ் தேங்க்யூ. ஹாப்பி. உண்மையிலேயே நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில. அது சில நேரங்கள்ல நம்ம வெளிப்படுத்தும் பொழுதுதான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள அது இருக்கிறதும் தெரியும் சில நேரங்கள்ல. அந்த வகையில எல்லாருமே நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம். அதே ஹாப்பியோட
இந்த சுதந்திர தினத்துல இந்த ஒரு நல்ல புக்கை உங்க இடத்துல நான் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம புக்குக்குள்ள போயிடலாமா? இன்ட்ரெஸ்டிங், ரைட். இந்த சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற புக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 2017 வந்து இந்த புக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கார்த்திக் லக்ஷ்மணன் அவங்க இந்த புக்கை வந்து எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த புக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 10 டாப்பிக்கை வந்து இந்த புக்கு கவர் பண்ணுது. முக்கியமான 10 டாப்பிக்கை இந்த புக்கு வந்து கவர் பண்ணுது. அந்த 10 டாப்பிக்ல எனக்கு பிடிச்ச ஃபுல் புக்கு நான் ரீட் பண்ணியிருந்தாலும் அதுல எனக்கு பிடிச்ச ஒரு 3 டாப்பிக்கை தான் நான் வந்து இந்த புக்கு சம்பந்தமா உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அந்த 3 டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக்காகவும் நம்முடைய கிளாஸுக்கும் இங்க நிறைய ட்ரைனர்ஸ் இருக்கீங்க, சைக்காலஜிக்கல் பேக்ரவுண்ட்ல நிறைய பேர் நம்ம இருக்கோம், கவுன்சிலிங் பண்றவங்க இருக்கிறோம். நமக்கு தேவையான மிக முக்கிய ஒரு 3 டாப்பிக்கை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். அதனுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் தான் நம்ம போக போறோம். அதனுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னு சொன்னா கவுன்சிலிங், உளவியல் ஆலோசனைனா என்ன அப்படின்றது தான் முதல் டாபிக். சரியா? நீங்க எல்லாருமே டைப் பண்ணுங்க கவுன்சிலிங் அப்படின்னா அப்படின்னு சொன்ன உடனே உங்களுடைய பார்வைக்கு உங்களுக்கு தோன்றக்கூடியது என்ன? டைப் பண்ணலாமா? சிம்பிளா, சீக்கிரமா. கவுன்சிலிங், உளவியல் ஆலோசனைனா உங்களுக்கு உங்களுடைய பார்வையில என்ன நீங்க நினைக்கிறீங்க? அட்வைஸ், வேற அட்வைஸ், தெரப்பி, மென்டல் ஹெல்த் சப்போர்ட், நோவிங் அதர்ஸ் மென்டாலிட்டி, மற்றவங்களுடைய உணர்வுகளை அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சிக்கிறது. வேற அட்வைஸ் பண்றது, அமைதியா இருக்கிறது, 2-வே ப்ராசஸ், சூப்பர். வெல்பீயிங், சூப்பர். மெடிக்கலி அவங்களை சால்வ் பண்றதா? ரைட். ஆலோசனை, ரைட். உளவியல் ஆலோசனை அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் நமக்கு வருது. ப்ராப்ளம் சால்விங், எஸ். இந்த உளவியல் ஆலோசனையை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியா நான் ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. ஒரு ஸ்கூல் பையன் தினமும் ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூல் போகும் பொழுது அவனுடைய ஸ்கூல் எப்படி இருக்குன்னு சொன்னா, அவனுடைய ஊர்ல ஒரு ஆத்தங்கரையை தாண்டி இருக்கு, ஒரு ஆறு போகுது. அந்த ஆறுனுடைய இந்த கரையில அவன் இருக்கிறான். டெய்லி அவன் ஸ்கூல் போகணும்னு சொன்னா அந்த கரையை தாண்டி இன்னொரு கரைக்கு மறுக்கரையில தான் அவனுடைய ஸ்கூல் இருக்கு. டெய்லி அந்த ஆத்துல இறங்கி நடந்துதான் அந்த ஸ்கூலுக்கு அவன் போவான். ஒரு நாள் போகும் பொழுது அந்த ஆத்துல திடீர்னு மழை ரொம்ப ஸ்டார்ட் ஆகி வெள்ளம் போக ஆரம்பிச்சிருது. அப்ப ஆத்தினுடைய ஒரு கரையில அவன் இருக்கிறான். சரியா? ஒரு ஆத்தினுடைய அந்த ஒரு கரையில அவன் இருக்கிறான். இப்ப அதை தாண்டி, அந்த வெள்ளத்தை தாண்டி அவன் ஸ்கூலுக்கு போகணும். இப்ப அந்த டைம்ல நீங்க அங்க போறீங்க, அவனுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? டைப் பண்ணலாமா? அவனுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்றத டைப் பண்ணலாமா? சீக்கிரமா. அவனுக்கு நீங்க சொல்லக்கூடிய கைடன்ஸ் என்னவா இருக்கும்? பார்த்து போன்னு சொல்லுவீங்க, ரைட். வேற பார்த்து போன்னு சொல்லுவீங்க. வேற என்ன சொல்லுவீங்க? பார்த்து போப்பா, ஆத்துல இறங்கி மூழ்கிடாத அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் கோ, போவாதன்னு சொல்லுவோம். டோன்ட் யூஸ் திஸ் வே, இந்த வழியை பயன்படுத்தாத அப்படின்னு சொல்லுவோம். தைரியமாயிரு, டோன்ட் ப்ரொசீட், பண்ணாத, இதை பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம். ரைட். பாருங்க, ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயங்களை அவனுக்கு நம்ம கொடுக்கறத பார்க்க போறோம். இப்ப போய் அந்த ஆத்துல நடந்து போகக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து நீ வந்து இறங்கி போன்னு சொல்றதோ, அல்லது நான் உன்னை தூக்கிட்டு போறேன்னு சொல்றதோ, அல்லது நீச்சல் அடிச்சு போன்னு சொல்றதோ, அல்லது ஸ்கூலுக்கு போவாத, மழை வெள்ளம் அதிகமா இருக்கு, போனா நீ மூழ்கிடுவ, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றதும், இது எல்லாமே அட்வைஸ். கரெக்டா? இது எல்லாமே நம்முடைய பார்வையில நம்ம பார்த்ததை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி அவனுக்கு சொல்றோம். அது அவனை எம்பவர் பண்ணுமா? அவனை அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போகுமா? ஒரு சுயசார்புடைய ஒரு மாணவனா அவனை உருவாக்குமான்னு சொன்னா உருவாக்காது. இதுக்கு பேர் அட்வைஸ். நீ போகணும், நீ போகக்கூடாது, நீ வரணும், நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுலாம் அட்வைஸ். அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்றதை கேட்டுட்டு அவன் அதை பண்ணான்னு சொன்னா அதனால வரக்கூடிய பின்விளைவுகள் தான் பாதிப்பை ஏற்படுத்தும். அவனை அது எம்பவர் பண்ணாது. அவனுக்கு இது நானா யோசிச்சு செய்யல, நானா விருப்பப்பட்டு செய்யல, ஒரு அங்கிள் எனக்கு அட்வைஸ் கொடுத்தாரு அதை நான் செஞ்சேன்ற மாதிரி அவனுக்கு வரும். இப்ப நம்ம சொல்றதை கேட்டுட்டு அவன் வீட்டுக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூலுக்கு போகாம திரும்பி வீட்டுக்கு போறான். இப்ப வீட்டுக்கு போனா அவங்க அம்மா பலாரும் அடிக்கிறாங்க. ஏண்டா ஏதாவது ஒன்று பண்ணி இறங்கி நீ போகாம எதுக்குடா வீட்டுக்கு வந்தா, கட்டடிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அடிப்பாங்க. அப்ப அதுக்கு காரணம் யாரு? அந்த அட்வைஸ் கொடுத்த நம்ம. சரி, அந்த ஆத்துல கஷ்டப்பட்டு இறங்கி நீச்சல் அடிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டான். மேம் கூப்பிட்டு, இவ்வளவு வெள்ளம் இருக்குது, இந்த வெள்ளத்துல நீ இறங்கி வந்திருக்கிய, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, உயிருக்கு ஏதாவது ஆபத்துச்சுன்னா உங்க வீட்டுல யாரா பதில் சொல்றது? மேம் பலார்னு அடிக்கிறாங்க. அப்ப என்ன பதில் சொல்லுவான்? எல்லாத்துக்குமே அட்வைஸ் அந்த இடத்துல இருந்து கொடுக்கக்கூடிய நம்ம காரணமாயிடும். மாறாக இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, கவுன்சிலிங் அப்படின்றது சில கேள்விகளை கேட்டு அவனை சாதக பாதகங்களை நம்ம புரிய வச்சு அவனை முடிவெடுக்க வைப்பது.
அவனை டெசிஷன் மேக்கரா அவனை ஆக்குறது அப்படின்றது தான் உண்மையான கவுன்சிலிங் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரியா? கவுன்சிலிங் அப்படின்றது இப்ப அவங்க கிட்ட போறோம், நிக்கிறோம், தம்பி இங்க பாருப்பா, இந்த மாதிரி இருக்குது, நீ என்ன பண்ண போற? நான் வந்து ஆத்த கடந்து போக போறேன். சரி, ஆத்த கடந்து போகணும்னு சொன்னா ஒருவேளை ஆத்துல வாய்ப்பு இருக்குது, அப்ப நீ என்ன செய்வ? அப்ப நீ வேற வழி ஏதாவது தேர்ந்தெடுப்பியா அப்படின்னு அவனை முடிவெடுப்பதற்கான வழிவகைகளை செய்யறது, அவனை யோசிக்க வைக்கிறதுக்கான வழிவகைகளை செய்யறது. இப்போ இதை தாண்டி நீ போகும்போது சரி நான் திரும்பி வீட்டுக்கு போயிடுறேன், அப்ப வீட்டுக்கு போனா யாரை நீ எதிர்கொள்ள போற? அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? அப்ப நான் வேற வழியில போறேன், வேற வழியில போனேன்னா போகக்கூடிய வழியில ஏதாவது ஆபத்து இருந்தா என்ன செய்ய போற? இப்படி அவனை எம்பவர் பண்றதுக்கு அவனுடைய பிரச்சனையை அவனையே முடிவெடுக்க வைப்பதற்கு பேர் தான் கவுன்சிலிங். சரியா? நம்ம கொடுக்கக்கூடிய அட்வைஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கைடன்ஸோ இது பண்ணு இது பண்ணாத அப்படின்ற அந்த மெத்தடில் நம்ம கொடுக்கக்கூடியது கவுன்சிலிங் கிடையாது. கவுன்சிலிங் அப்படின்றது இந்த உலகத்தில் பிரச்சனையை சந்திப்பவர்கள், இந்த உலகத்தில் பிரச்சனையை எதிர்கொள்பவர்கள், இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு யாரிடத்துல இருக்குன்னு சொன்னா அந்த பிரச்சனை யாரிடத்துல இருக்கோ அவங்க கிட்ட தான் இல்லையா? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அதிகமாக சொல்யூஷன் தரத்துக்கு யார் உண்மையான ரிசோர்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கான நபர் தான். ஏன்னா நமக்கு தான் அந்த பிரச்சனையுடைய ஆழம் முழுமையா என்னன்னு தெரியும், அந்த பிரச்சனையுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும், அந்த பிரச்சனையுடைய சூழல் என்னன்னு தெரியும், அந்த பிரச்சனை எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியும். அப்ப இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றதுக்கு முழுமையாக மற்றவங்களோட தெரிஞ்சது நம்ம தான். பட் ஒரு கவுன்சிலர், ஒரு உளவியல் ஆலோசகர் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா அந்த பிரச்சனையை உன்னால் தீர்த்து கொள்ள முடியும், அதை தீர்த்து கொள்வதற்கான சாதக பாதகங்களையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்து கொடுக்கறது மட்டும்தான் என் வேலை. முடிவு நீ தான் எடுக்கணும். நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன், இது பண்ணு இது டூ அண்ட் டோன்ட்ன்றது நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய வேலை அது கிடையாது. நீ அது பண்ணாதன்னு சொல்றது என்னுடைய வேலை கிடையாது. என்னுடைய வேலை அப்படின்றது இது பண்றதுனால இந்த பாசிட்டிவ் இருக்கு, இந்த நெகட்டிவ் இருக்குது, நீ முடிவெடு. அப்ப அவனை முடிவெடுக்க வைக்கும் பொழுது அவனுடைய பிரச்சனைக்கு அதனால வரக்கூடிய பின்விளைவுகளை சந்திப்பதற்கு அவன் தயாரா இருப்பான். இதை நான் தான் முடிவெடுத்தேன். இதனால வர சாதகங்களுக்கும் பாதகங்களுக்கும் முழுமையான காரணம் நான் தான். இதனால வரக்கூடிய பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் முழுமையான காரணம் நான் தான். சோ இதை நான் எதிர்கொள்வேன். அப்ப அவனை நம்ம எம்பவர் பண்றோம் இல்லையா? அவனை நம்ம மோட்டிவ் பண்ணி கொடுத்து விடுறோம். அதே மாதிரி அவனை வந்து சுயசார்பு உள்ளவனா நம்ம மாத்துறோம். அப்ப நம்ம கிட்ட கவுன்சிலிங்க்கு யாராவது வந்தாங்கன்னா நம்ம அட்வைஸ் கொடுக்கறதோ இது பண்ணுங்க இது பண்ணாதீங்கன்றது சொல்றது கிடையாது. அவனுடைய பிரச்சனைகளுக்கு அவனையே முடிவெடுக்க வைப்பதுதான், உன்னுடைய பிரச்சனைக்கு உன்னிடம்தான் தீர்வு இருக்கிறது என்பதை அவனை புரிய வைப்பதுதான் கவுன்சிலிங். சரியா? கவுன்சிலிங்னா என்னன்றது ஒரு பேசிக் ஐடியா எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா? அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா சீன் டைப் பண்ணுங்க. கவுன்சிலிங் சி அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணீங்கன்னா அந்த கவுன்சிலிங் சம்பந்தமான ஒரு பேசிக் ஐடியா எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு. சூப்பர் சூப்பர். ரைட். அப்ப கவுன்சிலிங்னா அட்வைஸ் கொடுக்கறது இல்ல, அவர்களுடைய பிரச்சனைக்கு அவர்களையே தீர்வு எடுக்க வைப்பதுதான் கவுன்சிலிங். சூப்பர். ரைட். அடுத்த டாபிக் போயிடலாமா? அடுத்து இந்த ஆத்தர் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மிக முக்கிய, அதாவது இந்த புக் ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்கக்கூடிய 10 டாபிக்ல முதல் டாபிக் கவுன்சிலிங்னா என்ன அப்படின்றதுடைய இன்ட்ரோடக்ஷன். அதை நாம பார்த்துட்டோம். ரெண்டாவது எனக்கு இன்ஸ்பயர் ஆனது என்னன்னு சொன்னா சைக்கோ எஜுகேஷன் அபவுட் ட்ரக்ஸ். போதைப் பொருள் சம்பந்தமாக ஒரு உளவியல் ஆலோசகர் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், அது சம்பந்தமான என்ன கல்வி அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது சம்பந்தமான மெத்தட்ஸ் என்ன இருக்கு அப்படின்றதையும் அதுல அவர் கைட் பண்றாரு. அதை ரொம்ப சுருக்கமா நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? போதையில என்னெல்லாம் வரும்? சிகரெட்ஸ் வரும், ஆல்கஹால் வரும், அதே மாதிரி ட்ரக்ஸ் வரும். இந்த மூணுமே போதையினுடைய படித்தரங்களை ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒண்ணு. அதாவது ஸ்மோக் பண்றது, மது அருந்துறது, ட்ரக்ஸா இருக்கக்கூடிய ஹெராயின், கஞ்சா போன்ற இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்றது. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா டீனேஜா இருக்கக்கூடிய அந்த வயசுல இது ஸ்டார்ட் ஆகுது. யார் மூலமா வருது அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வருது. அதே மாதிரி வந்து தவறான ரோல் மாடல்கள் நம்முடைய சமூகத்துல இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமா இது வரதை நம்ம பார்க்கணும். சரியா? அவங்க மூலமா இது வரதை நம்ம பார்க்கணும். தவறான ரோல் மாடல்கள் நம்ம சமூகத்துல இருக்கிறாங்க, குடும்பத்துல இருக்கிறாங்க. நம்முடைய அப்பாவே சிகரெட் அடிக்கிறத பார்த்து வரக்கூடிய ஒரு பிள்ளை என்ன ஆவான்? கண்டிப்பா அவனு சிகரெட் அடிப்பான். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னு சொன்னா அவங்க பையனை சிகரெட் கையில கொடுத்து வெளியே அடுப்பு, அந்த காலத்துலலாம் ஒரு அடுப்பு இருக்கும் இல்லையா, அந்த விறகு அடுப்பு, அது வெளியே தான் வைப்பாங்க, வீட்டுக்கு வெளியே போய் நீ பத்த வச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்திருக்கேன் இதை. அவன் என்ன பண்ணுவான், சிகரெட் எடுத்துட்டு போய் அந்த அடுப்புல பத்த வச்சுட்டு அதை சரியா அது பத்த இருக்கா பாக்குறதுக்கு அவன் ஒரு இழுத்துட்டு உள்ள எடுத்துட்டு போவான். உள்ள எடுத்துட்டு போவான். அந்த ஃபியூச்சர்ல அவன் என்னவா மாறினான்னு சொன்னா இன்னைக்கு ஒரு பெரிய செயின் ஸ்மோக்கரா அவன் மாறி இருக்கிறது என்னுடைய கண்ணால என்னால பார்க்கணும். அப்ப தவறான முன்னுதாரணங்கள் சமூகத்திலையும் ஃபேமிலியும் இருக்கும் பொழுதும் அவன் என்ன செய்யறான்? நண்பர்கள் மூலமா, அதே மாதிரி தவறான இது போன்ற முன்னுதாரணங்கள் மூலமா இது மாதிரி சிகரெட், ஆல்கஹால், ட்ரக்ஸுக்கு அவன் பழக்கமாகறான் அப்படின்றத அவர் இதுல பதிவு பண்றாரு. இது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா நம்முடைய டீனேஜ் வயசுல அது அதிகமான அந்த உந்துதல், அதிகமான அந்த சக்தி, ஆற்றல் இருக்கக்கூடிய, அதிகமா வேகம் இருக்கக்கூடிய, நிறைய ஹார்மோன் சேஞ்சிங் இருக்கக்கூடிய அந்த வயசுல இது எஃபெக்ட் ஆகுது அப்படின்றத அவர் சொல்றாரு. அதே மாதிரி நம்முடைய ஃபியூச்சர் இது ஸ்பாயில் பண்ணும்.
சூசைட் தாட்ஸை இந்த ட்ரக்ஸ், ஆல்கஹால், சிகரெட்ஸ்லாம் ஏற்படுத்தும். நிறைய மூட் ஸ்விங்கை இது ஏற்படுத்தும். ஸ்கீசோஃப்ரீனியா அப்படின்ற மனச்சிதைவு நோய்க்கு நம்ம இதை கொண்டு போவோம் அப்படின்றது, இந்த மாதிரியான போதை பழக்கங்கள் இங்கெல்லாம் நம்ம கொண்டு போவோம் அப்படின்றது அதுல அந்த புக் அதை சொல்றாரு. இதை எப்படி நம்ம தீர்க்கணும் அப்படின்னு சொன்னா, மனநல மருத்துவர்கள் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கொண்டு போய் அவங்க இந்த தாட்ஸை ரெடியூஸ் பண்ணக்கூடிய மெடிசின் அவங்க கொடுப்பாங்க. அந்த மெடிசின் மூலமா இதை நம்ம தீர்க்கலாம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிக்கோட்டின் சிவிங்கம், இந்த சிவிங்கம் வாயில போட்டு மென்னக்கூடிய அந்த சிவிங்கத்தை கொடுத்தும் இதை சரி பண்ணலாம். நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரபிஸ், இது மாதிரியான அந்த அந்த நிக்கோட்டினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் மாற்று ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த தெரப்பில் கொடுத்தும் செய்யலாம். இதுக்கு அடுத்து செய்யக்கூடிய ப்ராசஸ் என்னன்னு சொன்னா, அந்த போதை பழக்கத்தினால் ஆளானவங்களுக்கு நம்ம கண்டிப்பா கவுன்சிலிங் கொடுக்கணும். உளவியல் ஆலோசகர்கிட்டையும் கொண்டு போகணும். எப்படி அவர் ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கொண்டு போய் அவர் கொடுக்கக்கூடிய மெடிசின் மூலமாகவும் தெரப்பி மூலமாகவும் இதை சரி பண்றோமோ, அதே மாதிரி ஒரு உளவியல் ஆலோசகர்கிட்டையும் போய் அவருடைய மனமாற்றத்துக்கு, அவருடைய சிந்தனை மாற்றத்துக்கு, அவரை வெளியே கொண்டு வரதுக்கான பயிற்சிகளையும் ஆலோசனைகளையும் கொடுக்கணும்னு அவர் பதிவு பண்றார். ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் என்று சொல்லப்படக்கூடிய மறுவாழ்வு மையங்கள்ல கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் இதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது சொல்றாரு. அதே மாதிரி அந்த ஃபேமிலிக்கு, அந்த போதை பழக்கத்தினால ஆளாகிய அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணும். எப்படி நீங்க அந்த நபரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அன்கண்டிஷனல் லவ் அவர் மேல நீங்க கொடுக்கணும். அவர் அளவுக்கு அதிகமா நீங்க லவ் பண்ணணும். அவர் இப்படிலாம் இருக்கிறாரு, போதைப் பொருளுக்கு ஆளாகிட்டாருன்றதுனால அவரை ஒதுக்கி வைக்கிறதோ, அவரை தவறான ஒரு பார்வை பார்க்கறதோ இல்லாம முழுமையான அன்பை நீங்க அவர்கிட்ட செலுத்தும் பொழுது அவர் அதுல இருந்து வெளியே வருவார். அதே மாதிரி அவர் அக்செப்ட் பண்ணிக்கணும். எந்த நிபந்தனையும் இல்லாம உன்னை நீயே, அதாவது அவராகவே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ இதுல ஆளாகி இருக்கிற, ஓகே, பட் இருந்தாலும் நீ எங்களுடைய புள்ளதான், நீ என்னுடைய அண்ணன் தான், உன்னை இதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சியும் நாங்க செய்வோம் அப்படின்றத அவரை ஒதுக்கி வைக்காம அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களையும் ஃபேமிலியில நம்ம தரணும் அப்படின்ற அந்த கவுன்சிலிங்கை நம்ம கொடுக்கணும் அப்படின்றத அவர் சொல்றாரு. அதே மாதிரி குரூப் மீட்டிங் பண்ணலாம். இதனால பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்களோட இவரை உட்கார வச்சு ஒரு குரூப் மீட்டிங் பண்ணும் பொழுது அதுல இருந்து அவர் வெளியே வரதுக்கான சாதகங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி குரூப் கவுன்சிலிங், இதனால பாதிக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு அல்லது இதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு முழுமையா அவங்கள குரூப் கவுன்சிலிங் கொடுத்து எப்படி நீங்க வெளியே வந்தீங்க, எப்படி வெளியே வரத்துக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற அந்த ஆலோசனைகளை கேட்கும்போது அவங்க ரொம்ப ஈஸியா வெளியே வருவாங்க அப்படின்றது சொல்றாங்க. அதே மாதிரி இந்த போதை பழக்கத்திலிருந்து வெளியே வரதுக்கான ஸ்டேஜஸ் அவர் சொல்றாரு. 5 நடத்தை மாற்றங்கள், ஸ்டேஜஸ் ஆஃப் பிஹேவியர் சேஞ்ச். 5 நடத்தை மாற்றங்களை நம்ம முன்னெடுக்கிறதன் மூலமா இவங்களுக்கு இப்படியான மெத்தட்ல இவங்ககிட்ட நம்ம கவுன்சிலிங் செய்யறதன் மூலமா, உளவியல் ஆலோசனை கொடுப்பதன் மூலமா இவங்களை நம்ம வெளியே கொண்டு வரலாம். அதாவது போதை பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு அவங்க எந்த நிலையில இப்ப இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ப்ரீ கண்டெம்ப்ளேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது இந்த சிந்தனை இருக்கு இல்லையா, இந்த போதையினுடைய சிந்தனை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு சொன்னா, இந்த போதையினுடைய சிந்தனை முழுமையாக அவருக்குள்ள அப்படியே ஆக்குப்பை ஆயிடுச்சு. அதுல ஃபுல்லா அவர் மூழ்கிட்டார். அவர் மூழ்கி இதை விடவே மாட்டேன்ற அந்த மனநிலையில இருக்கிறார். இதை விடவே மாட்டேன்ற ஒரு மனநிலையில இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ப்ரீ கண்டெம்ப்ளேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முதல் ஸ்டேஜ். இது போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடியவங்க எந்தெந்த ஸ்டேஜ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்றதுக்கான 5 ஸ்டேஜஸை புக் ஆத்தர் நமக்கு சொல்றாரு. அதுல முதல் ஸ்டேஜ் என்னன்னு சொன்னா, போதைப் பொருள் என்ன ஆனா நான் யூஸ் பண்ணுவேன், இதுல இருந்தெல்லாம் என்னால வெளியே வர முடியாது, இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அடிமை ஆயிட்டேன்னு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த ஸ்டேஜ் தான் முதல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாரு. 2வது ஸ்டேஜ் என்ன, கண்டெம்ப்ளேஷன் ஸ்டேஜ். அதாவது கொஞ்சம் சிந்தனை மாற்றம் வந்திருக்கிறோம், இதை விட்டுலாமா இல்ல இதுலயே தொடரலாமா, இந்த போதைப் பொருளையே நம்ம தொடரலாமா, இதையே விட்டுலாமா அப்படின்ற அந்த குழப்பமான ஒரு மனநிலையில சிலர் இருப்பாங்க. இதனால வரக்கூடிய பாதகங்கள், இதனால வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ், இதனால வரக்கூடிய சவால்கள், பிரச்சனைகளை பார்த்து இதை விட்டுலாமே அப்படின்ற அந்த எண்ணத்தோட அவங்க இருப்பாங்க. அந்த ஸ்டேஜை கண்டெம்ப்ளேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதை விட்டுலாமா வேணாமா, தொடரலாமா வேணாமான்னு அவர் நினைக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் என்ன, தயார்படுத்தக்கூடிய நிலை, ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ். அதாவது விட்டு விடலாம் அப்படின்ற முடிவு எடுத்துட்டாரு இவர். இந்த போதை என்ன ஆனாலும் நான் இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது, நான் விட்டுருவேன் அப்படின்ற அந்த மனநிலையை இவர் எடுத்துட்டார். அதுதான் அந்த மாற்றம், அதை தயார்படுத்தக்கூடிய அந்த ஸ்டேஜ். இவர் என்ன செய்யணும் அப்படின்னு, அடுத்தபடியா இவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அடுத்ததா அந்த ஆக்ஷன், அதாவது அந்த விட்டதை அந்த உளவியல் ஆலோசனை எடுக்கிறது, அதுக்கான மருந்துகள் எடுக்கிறது, அதுக்கான தெரபிஸ் எடுக்கிறது, அதுல இருந்து முழுமையா வெளியே வர்றதுக்கான அந்த பயிற்சிகளை எடுக்கிறதுக்கான அந்த ஆக்ஷன்ஸை, அந்த மாற்றத்தை நோக்கி போகக்கூடிய அந்த அந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிற ஸ்டேஜ் தான் 4வது ஸ்டேஜ். இது 4வது ஸ்டேஜ். 5வது ஸ்டேஜ் மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜ். முழுமையா விட்டுட்டார், போதையில இருந்தே வெளியே வந்துட்டார். இப்ப போதையிலேயே அவர் இல்ல, சிகரெட் யூஸ் பண்ணல, ஆல்கஹால் யூஸ் பண்ணல, ட்ரக் யூஸ் பண்ணல, விடாம விட்டுட்டார். ஆனா ஏற்கனவே எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ விட்டுட்டு அதுக்கு பக்கமே போக கூடாதுன்ற அந்த மெயின்டெனன்ஸை பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படியான நிலையில இருக்கக்கூடியவங்களும் ஒரு காலத்துல மீண்டும் அதுல போக வாய்ப்பு இருக்குது. அவரை போகாம நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய 5வது ஸ்டேஜ்.
அப்போ போதைக்கான உளவியல் ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்க நம்ம கிட்ட அதுல முழுமையா அடிக்ட் ஆகி வரவங்க இந்த 5 ஸ்டேஜ்ல எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்து அவங்கள வழி நடத்தக்கூடிய கடமை நமக்கு இருக்குன்னு புக் ஆத்தர் இதுல வந்து மென்ஷன் பண்றாங்க. ஏன் நம்ம முழுமையா அப்படியே பொத்தாம் பொதுவா போதைக்கு அடிமையாட்டார்னு எடுத்துக்க கூடாது. போதைக்கு அடிமையானதுல இந்த 5 இதுல இருக்கிறாரு. 1 2 3 4 5 அது தெரியாம நம்ம வந்து பொத்தாம் பொதுவா அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது அவர் வழி தவறத்துக்கும் இல்லாததை இருக்கிற மாதிரியும் இருக்கிறத இல்லாத மாதிரியும் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்ப பார்த்து நுணுக்கமா ஹேண்டில் பண்ணக்கூடியத விஷயம் போதை பொருள்ல அடிமையானவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கறது. அவர் இந்த 5ல எதுல இருக்கிறாருன்றதை தெரிஞ்சு நம்ம ஹேண்டில் பண்ணோன்றதை இவர் வந்து மெயின்டைன் பண்றாரு. இந்த 5ல நம்ம தெளிவா அவர் எதுல இருக்கிறாருன்னு தெரிஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி அவர் கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்படின்றத நமக்கு வழிகாட்டுறாரு. அப்ப இது முக்கியமானதா இருக்குது. இப்ப இந்த 5ல எதுல இருக்கிறாருன்னு தெரிஞ்சா நம்மளால சரி பண்ண முடியும் இல்லையா? இந்த 5ல நம்முடைய சொந்தக்காரர் நமக்கு தெரிஞ்சவர் எந்த மெத்தட்ல இருக்கிறாரு, இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறாருன்றது தெரிஞ்சா நம்மளால ரொம்ப சூப்பரா அவரை அந்த போதையினுடைய விஷயத்துல வெளியே கொண்டு வர்றதுக்கான அந்த வேலைகளை நம்மளால செய்ய முடியும். அப்ப இந்த 5 தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து நம்ம நிறைய படிச்சு அதற்கடுத்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டு அதுல இருந்து அவரை எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்மளால அவரை தொடர்ந்து கைடன்ஸ் பண்ண முடியும். சரியா? இந்த போதை சம்பந்தமான கவுன்சிலிங் எப்படி கொடுக்கணும், அதனுடைய அவேர்னஸ் என்னன்றத எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா டி அப்படின்னு டைப் பண்ணலாமா? ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் எனக்கு புரிஞ்சிருச்சு, என்னுடைய பேசிக் நாலேஜ் நான் வந்து ஃபுல்லா கெயின் பண்ணிட்டேன் அப்படின்னா டி ட்ரக்ஸ் ட்ரை பண்ணலாமா? ரைட், சூப்பர். ரைட், சூப்பர் சூப்பர். அடுத்து 3வது டாபிக் போயிடலாமா? 2 டாபிக் பார்த்துட்டோம், 3வது டாபிக் போறோம். 3வது டாபிக் என்ன? 3வது டாபிக் அவர் பேசக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா குரூப் கவுன்சிலிங். மிக முக்கியமா பார்க்கக்கூடிய குரூப் கவுன்சிலிங் தான் 3வது டாபிக். குரூப் கவுன்சிலிங்னா என்ன அப்படின்றத யாரா டைப் பண்ண முடியுமா? சும்மா உங்களுடைய ஐடியா, நீங்க என்னவா நினைக்கிறீங்க? குரூப் கவுன்சிலிங்னா என்ன அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்க, உங்களுடைய ஐடியா என்ன? சும்மா ரேண்டமா டைப் பண்ணலாம். குரூப் கவுன்சிலிங்னா என்ன? ஸ்பீடா, சீக்கிரமா. குரூப் கவுன்சிலிங்னா என்னன்றது டைப் பண்ண முடியுமா? ஸ்பீடா. affected people talk together. சரி, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருந்து டுகெதரா இருந்து டாக் பண்றது குரூப் கவுன்சிலிங். ரைட். வேற யாராவது? அதர் ஒப்பீனியன்ஸ், மற்றவங்களுடைய ஒப்பீனியன்ஸை கேட்கறது. நோ ஐடியா. குரூப் கவுன்சிலிங் நோ ஐடியான்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட். சரி, ரைட். குரூப் கவுன்சிலிங் என்ன அப்படின்றத ஆத்தர் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, குரூப் கவுன்சிலிங் என்னன்னு சொன்னா, அதாவது சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்க நம்ம ஒட்டுமொத்த மக்களையும் உட்கார வச்சு டுகெதரா இருந்து காமன் கோலை அடையிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங் பேர் தான் குரூப் கவுன்சிலிங். இப்போ ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த 6-7 பேரையும் ஒரே டைம்ல உட்கார வச்சு ஒரு கவுன்சிலர் இருப்பாரு. அந்த கவுன்சிலர் அந்த 6 பேருக்கும் ஒரே டைம்ல அவருடைய ஒப்பீனியன் கேட்டு அவங்களுக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்து கொடுக்கறதுக்கு பேர் தான் குரூப் கவுன்சிலிங். அதாவது ஒரு கவுன்சிலர் அல்லது 2 கவுன்சிலர், சரியா? 1 அல்லது 2 கவுன்சிலர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு 10 பேரையோ ஒரு 12 பேரையோ அல்லது ஒரு 6ல இருந்து 6 7 8 பேரையோ உட்கார வச்சு அவங்களுக்கான காமன் கோல் பிரச்சனைகள், ஒரே மாதிரியான பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கணும். ஒரே மாதிரியான பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருந்ததுன்னா அந்த பிரச்சனை குறித்து ஒரே டைம்ல குரூப்பா பேசக்கூடியதுக்கு பேர் தான் குரூப் கவுன்சிலிங். ஆனால் இந்த குரூப் கவுன்சிலிங் நம்ம சமுதாயத்துல இன்னைக்கு எப்படி தவறா பயன்பட்டு இருக்கு தெரியுமா? ஒரு கணவன் மனைவி பிரச்சனைன்னு சொல்லி சில இடங்களுக்கு போறாங்க கவுன்சிலிங் பண்றதுக்கு, சரியா? சில இடங்கள்ல தீர்த்து வைக்கிறதுக்கு போறாங்க, ஃபேமிலி கவுன்சிலிங் போறாங்க, குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு போறாங்க. அங்க ஒரு நபர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்க கவுன்சிலர்னு சொல்லப்படக்கூடிய அல்லது அந்த ஊர்ல சமுதாய தலைவர்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நபர் என்ன பண்றாருன்னு சொன்னா கணவனையும் மனைவியையும் உட்கார வைக்கிறாரு, மாமியாரையும் மாமனாரையும் உட்கார வைக்கிறாரு, அந்த மனைவியினுடைய அம்மா அப்பா உட்கார வைக்கிறாரு. எல்லாரையும் ஒரே டைம்ல உட்கார வச்சு அங்க கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அங்க அந்த பிரச்சனையை சம்பந்தமா கேட்கறாங்க. ஆனா குரூப் கவுன்சிலினுடைய கண்டிஷன் என்ன? வந்திருக்கக்கூடிய எல்லாருமே காமன் கோல்ல இருக்கணும், ஒரே கோலை அடைவதற்காக குரூப் கவுன்சிலிங் வந்திருக்கணும். ஆனா இங்க வந்திருக்கிறது காமன் கோலா? காமன் கோல் கிடையாது. ஏன்? மனைவி கணவன் மீது புகார் கொண்டு வந்திருக்கிறாங்க, கணவன் மனைவி மீது புகார் கொண்டு வந்திருக்கிறார், மாமியார் மருமக மீது புகார் கொண்டு வந்திருக்கிறாரு, மனைவியுடைய அம்மா மருமக மீது புகார் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இங்க இருக்கக்கூடிய 7-8 பேருமே வெவ்வேறு கோலை அடைவதற்காக வெவ்வேறு பிரச்சனைகளை அணுகுவதற்காக வந்திருக்கிறாங்க. அப்ப எல்லாரையும் ஒரே டைம்ல உட்கார வச்சு இவர் பேசுறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா வரக்கூடிய அவங்க வரும் பொழுது ஏதோ ஓரளவு சண்டையில தான் வருவாங்க. இவர் குரூப் கவுன்சிலிங் கொடுக்குறன்ற பேர்ல இவருக்கு அது தெரியாது.
இவர் குரூப் கவுன்சிலிங் தான் கொடுக்குறாருன்னு இவருக்கு தெரியாது. இவர் வந்து அந்த சமுதாயத்துல ஒரு தலைவரா இருப்பாரு, ஒரு முக்கியஸ்தரா இருப்பாரு. உட்கார வச்சு பேசி இருக்கக்கூடிய பிரச்சனையே பெருசாக்கி விட்டு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நிறைய கேஸ் ஸ்டடியை நம்ம பார்க்கறோம். தொடர்ந்து டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த நாலேஜ் இருந்திருந்தா நம்ம சமுதாயத்துல பரவலா இன்னைக்கு எல்லாருக்குமே குரூப் கவுன்சிலிங் யார் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த விஷயத்துக்காக கொடுக்கணும்ன்ற அந்த நாலேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எவ்வளவு குடும்ப பிரச்சனைகள் இதுல தீர்த்து வச்சிருக்க முடியும் அப்படின்றதுதான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ குரூப் கவுன்சிலிங் அப்படின்றது உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய 6-7 பேருமே ஒரு காமன் கோலை அடையணும், ஒரே மாதிரியான கோலை அடைவதற்காக செய்யப்படக்கூடிய விஷயம் தான் குரூப் கவுன்சிலிங். இப்போ அதனுடைய கம்பாரிசன் பாருங்க, இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்கும் குரூப் கவுன்சிலிங்குமான கம்பாரிசன் எப்படி இருக்கு பாருங்க. அப்ஜெக்டிவ் என்ன, அவங்களுடைய பிரச்சனையை அவங்களே சொல்யூஷன் நோக்கி போறதுதான் குரூப் கவுன்சிலிங். சரி, அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது, அதே மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்றது, அவங்கள மேம்படுத்துறது. குரூப் கவுன்சிலிங்குடைய அஜெண்டாவும் அதுதான், அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது, அவங்கள மேம்படுத்துறது, அவங்கள மோட்டிவேட் பண்றது. அதே மாதிரி முன்னையே ப்ராப்ளத்தை தீர்க்கக்கூடிய அளவுக்கு அவங்கள தயார்படுத்துறது. எல்லாம் ஒண்ணுதான். பட் இங்க வரவங்க காமன் அஜெண்டாக்கு வந்திருப்பாங்க. குரூப் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் எப்படி இருக்கும், 1-to-1 இருக்கும். அதே மாதிரி தேவைப்பட்டா வெளியே இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அவங்களுடைய அந்த விஷயங்களை கேட்டு அந்த கவுன்சிலிங் என்ன தேவையோ அந்த தகவலை கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். இது எப்படி இருப்பாங்க குரூப் கவுன்சிலிங், 6-12 பேர் ஒரு சிட்டிங்ல உட்காரலாம். அதே மாதிரி ஒன்னு அல்லது 2 கவுன்சிலர் வந்து கவுன்சிலிங் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த கவுன்சிலியா இருக்கக்கூடிய அந்த மக்கள் சேம் ப்ராப்ளத்தோட வந்திருக்கணும். சேம் ஜெண்டரா இருந்தா நல்லது, சேம் ஏஜா இருந்தா நல்லது. சேம் ஏஜ், சேம் ஜெண்டர், சேம் ப்ராப்ளம், இதோட உட்காரும் பொழுது ரொம்ப சூப்பரா குரூப் கவுன்சிலிங் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத இந்த ஆத்தர் நமக்கு சொல்றாரு. இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் எங்க பண்ணுவாங்க, கவுன்சிலிங் சென்டர்ல பண்ணுவாங்க. அது ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஜெனரல் ப்ராப்ளம்ஸ்க்கும் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து குரூப் கவுன்சிலிங் எங்க பண்ணுவாங்க, இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஸ்கூலுக்கு போய் அந்த ஸ்கூல்ல 8th படிக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸையும் ஒரே டைம்ல உட்கார வச்சு உங்க பிள்ளைங்க 8th நல்ல மார்க் எடுக்கணும், உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கன்னு ஒரே டைம்ல எல்லா பேரண்ட்ஸையும் கேட்கும்பொழுது அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். கார்பரேட்ல போய் இந்த மாசம் ப்ராஜெக்ட்ல நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆகணும், இத்தனை டார்கெட் அச்சீவ் பண்ணணும், என்ன பண்ணலாம்னு எல்லா ஸ்டாஃபையும் உட்கார வச்சு ஒரு குரூப் கவுன்சிலிங் பண்ணும்பொழுது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன், இதெல்லாம் வந்து காமன் கோல், ஜெனரல் ப்ராப்ளம்ஸ் அங்க பேசப்படும். ஸ்கூல் பேரண்ட்ஸ் கிட்ட ஒரே காமன் கோல், என் பையன் நல்லா படிக்கணும், 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், 10th நல்ல மார்க் எடுக்கணும், ஸ்கூல் வந்து சென்டம் எடுக்கணும். இப்படியான காமன் கோலை வச்சு ஒரு குரூப் கவுன்சிலிங் பண்ணும்பொழுது அது ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் இது தெரியாம இன்னைக்கு சமுதாயத்துல தவறான முறையில அது பயன்படுது அப்படின்றதையும் நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி குரூப் கவுன்சிலிங் பண்ணக்கூடியது எப்படி இருக்கணும், கான்பிடென்ஷியலா இருக்கணும். அங்க பேசப்படக்கூடிய விஷயம் வெளியே தெரியாததா, வெளியே சொல்லக்கூடாததா இருக்கும். அப்ப இதுதான் குரூப் கவுன்சிலிங்கான மிக முக்கியமான விஷயம், மிக முக்கியமான மெத்தட். அப்ப இப்படியான முறையில குரூப் கவுன்சிலிங் நம்ம பண்ணும் பொழுது அது சரியான முறையில இருக்கும். அப்ப நம்முடைய சமுதாயத்துக்கு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்னா என்ன, குரூப் கவுன்சிலிங்னா என்ன அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியணும். சரியா? அப்ப இதுதான் இந்த புக்ல இருந்து நம்ம பெற்ற 3 விஷயங்கள். கவுன்சிலிங் இன்ட்ரோடக்ஷன்னா என்ன, கவுன்சிலிங்குடைய பேசிக் இன்ட்ரோடக்ஷன் என்ன, சைக்கோ எஜுகேஷன் அபவுட் ட்ரக்ஸ், போதைப் பொருள் சம்பந்தமான உளவியல் ஆலோசனை என்ன, குரூப் கவுன்சிலிங்னா என்ன. இந்த புக்ல இருந்து 10 தலைப்புகள் ஆத்தர் எழுதி இருக்கிறார். அதுல மிக முக்கியமான இந்த 3 தலைப்பு பத்தி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சிறந்த முறையில பண்ணியிருக்கிறதா நான் நம்புறேன். உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த வாய்ப்பை தொடர்ந்து 2வது முறையா ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இந்த சுதந்திர தினத்துல நிறைய மக்களுடைய மன இறுக்கங்களையும் மன சிரமங்களையும் தொடர்ந்து போக்கி வரக்கூடிய நம்முடைய மென்டர், கண்ணியத்திற்குரிய மரியாதைக்குரிய உசேன் பாஷா சார் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் என்னுடைய பிரார்த்தனைகளையும் அவருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த சூப்பர் 70 சீரீஸ் 2 வெற்றிகரமாக கொண்டு போகக்கூடிய ஷமிமா சிஸ்டர் அண்ட் ஷைனி சிஸ்டர் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளும் நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த உசேன் பாஷா சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்து என்னுடைய செஷனை வந்து நான் நிறைவு செய்கிறேன். ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வாய்ப்பு இது போன்று கிடைக்கும் போது நம்ம சந்திப்போம். உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்க ஷேர் பண்ணலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப கிளியரா, இன்ஃபர்மேட்டிவா அண்ட் மீனிங்ஃபுல்லான ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க. இந்த புக் மூலமா கவுன்சிலிங்கை பத்தி இருக்கிற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை சிம்பிளா புரிய வச்சுட்டீங்க சார். சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்னா என்ன, அது எப்படி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணும், எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஏன் இம்பார்ட்டன்ட், அண்ட் கவுன்சிலிங்கோட ரோல் என்னன்னு பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இந்த புக் மூலமா நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடைச்சிருக்கு. Yes, thank you once again, sir, for sharing your valuable knowledge and insights with all of us. Let's appreciate our presenter once again with a big virtual round of applause. இன்னைக்கு செஷனோடைய டேக்அவேயா நான் எடுத்துட்டு போறது, கவுன்சிலிங் இஸ் நாட் அபவுட் கிவிங் சம் ஒன் ஆல் த ஆன்சர்ஸ். இட் இஸ் அபவுட் ஹெல்பிங் தம் அண்டர்ஸ்டாண்ட் தம்செல்ஸ் பெட்டர். ஒருவரோட தாட்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஜட்ஜ் பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மென்டல் வெல்பீயிங்க்கு சப்போர்ட் தேவைப்படும் போது ஹெல்ப் சீக் பண்ணுறது வீக்னஸ் இல்லை, அது ஒரு ரெஸ்பான்சிபிள் ஸ்டெப். எஸ்,
Kindly raise your hands for your valuable feedback. Yes, Khalil Rahman sir, kindly unmute பண்ணிக்கிறீங்க. Khalil Rahman sir, yeah. Yes, ma'am. Thank you, sister. And very well done, brother Maktum brother. ரொம்ப அழகா பண்ணிருந்தீங்க. ரொம்ப எங்களை எல்லாத்தையும் என்கேஜ் பண்ணி இந்த அரை மணி நேரத்தையும் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்தீங்க. மாஷாஅல்லாஹ் ரொம்ப அருமையா இருந்தது. எஸ்பெஷலி இன்ட்ரோடக்ஷன் கவுன்சிலிங்னா என்ன அப்படிங்கறது பல பேருக்கு தெரியாது. அது ரொம்ப அழகா ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு நம்ம தீர்ப்பு சொல்றது கிடையாது, அவங்களே தீர்வு காணுங்கிற விஷயத்த வந்து ரொம்ப எளிமையான முறையில ஈஸியா சொன்னீங்க. நெக்ஸ்ட் அந்த ட்ரக்ஸ், நம்ம ட்ரக்ஸ் வந்து நிறைய அடிக்ட் ஆகிறாங்க, அதுக்கு என்னெல்லாம் தீர்வு பண்ணலாங்கிறதையும் புக் மூலமா அழகான ரிவ்யூ ரொம்ப அழகா பண்ணிருந்தீங்க. மாஷா அல்லாஹ். உங்களுடைய இதே மாதிரி திறந்து செய்யுங்க நல்லபடியா. தேங்க்யூ 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 சார். நெக்ஸ்ட் kindly share your feedbacks in chat box also. Okay, next kindly raise your hands. Hand raise பண்ணுங்க, feedback கொடுக்குறோங்க. Yes. நீங்க chat box. ஓகே, ரஷிதா பர்வீன் மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறேங்க. ஹாப்பி ஈவினிங் பிரதர். நல்லா ஹாப்பி ஈவினிங். நல்லா இருந்துச்சு ப்ரோக்ராம். இந்த இது வந்து மாசத்துக்கு ஏற்றாப்புல இந்த ஜமாத்தே இஸ்லாமிக் ஹிந்த் அவங்க இதுல இருந்து இந்த மாசம் 15ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் மது போதைக்கு எதிரான பரப்புரைய வந்து இது பண்றாங்க. அது கேட்டாப்புல இந்த தலைப்பு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ் நல்லா புரியுற மாதிரி இந்த புக்ல இருக்க இதை 3 டாபிக் எடுத்து சிறப்பா சொன்னீங்க பிரதர். மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ so much ma'am. Next anyone? One person? Yeah, okay. எலிசபெத் ஸ்டெல்லா மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ ஷமீமா. பிரதர் ரொம்ப சூப்பர்பா உங்க செஷன் இருந்தது, ரொம்ப கிளியரா புரிஞ்சது. நீங்க ஒவ்வொரு தகவலும் அப்படியே அடுக்கடுக்கா சொல்லிட்டு போனீங்க, ஆனா இட் வாஸ் கிளியர். அப்புறம் எக்ஸாம்பிள்ஸோட சொன்னீங்க. ஸோ கவுன்சிலிங் பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு ஒரு வெரி கிளியர் ஒரு என்ன அப்ப கவுன்சிலிங்னா என்ன அப்படின்ட்டு ரொம்ப கிளியரா தெரிய வந்துருச்சு எங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட இந்த ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ மேம். எஸ், ஓகே, யா. Thank you everyone for you. Okay, one person. Taslima Abdul, Dr. Taslima Abdullah ma'am kindly unmute பண்ணிக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் இதில் ப்ரொஃபஸர். மோஸ்ட்லி வந்து பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஜஸ்ட் அட்வைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அளவு தான் எங்களுக்கு இருந்தது. ஆனால் இப்போ தான் வந்து ஒரு தெளிவாக அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஷோயிங் த ரைட் பாத் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். இப்போ வந்து ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார். அவர் வந்து எப்படின்னா கஞ்சாவால் பாதிக்கப்பட்டு அந்த அடிக்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. அவங்க அம்மாவுமே வந்து சொன்னாங்க, என் பையனை எப்படியா இதுலேருந்து வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்துல இந்த மது அடிமை அல்லது இந்த மாதிரி போதை அடிமை அப்படிங்கிற விஷயத்துல ஆஸ் டீச்சர்ஸ் நாங்க என்ன செய்யலாம்? நீங்க क्वेश्चन கேக்குறீங்க இல்லையா? ஆமா சார். அது ஒரு பெரிய டாபிக். இது தனியா ஒரு வெபினார் தான் நம்ம வந்து நடத்தணும். அவ்வளவு பெரிய டாபிக் இது. தொடர்ந்து நம்ம பேசுவோம். இதற்கான புக்ஸ் ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு. நம்முடைய உசேன் பாஷா சாருமே இதற்கான நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க. அவங்க கைட்லைன்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம தொடர்ந்து பண்ணும் பொழுது ஒரு டீச்சர்ஸ் எப்படி நடந்துக்கணும் இந்த விஷயத்துல அப்படின்றதுக்கான நிறைய மாரல் எஜுகேஷன் இருக்கு. அதை நம்ம தேடி படிப்பதன் மூலமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய மாணவர்களை மாற்ற முடியும். ஓகே சார். தேங்க்யூ மேம். Yes, thank you everyone for your active participation and valuable feedback. இன்னைக்கு நம்ம டே 40 செஷனையும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Heartfelt thanks to Mr. Maktoum Taj for sharing such an informative and valuable book review.
நம்ம 70 டேஸ் 70 பார்ட்டிசிபென்ட்ஸ் 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ் ஜேர்னியில் இன்னைக்கு சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங்கை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் பெர்ஸ்பெக்டிவ் கற்றுக்கிட்டோம். இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல நம்ம எல்லாரும் ஃப்ரீடமோட நல்ல மென்டல் ஹெல்த்தோட பயணிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்களோட நாளை மறுபடியும் ஒரு இன்ஸ்பைரிங் ப்ரெசென்டரும் ஒரு வண்டர்ஃபுல் புக் ரிவ்யூவோட சந்திப்போம். அன்டில் தென் கீப் ரீடிங், கீப் லேர்னிங் அண்ட் கீப் க்ரோயிங். குட் நைட். தேங்க்யூ.